என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா உன் மீது மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன். உன் தாயானவளின் மன வருத்தத்திற்கு காரணம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை அதை உடனே நீ தீர்த்து வைக்க வேண்டும். நான் உன் தாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயானவள் வேதனைப்படுவதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா? உன் அம்மா நான் இப்பொழுது படுகின்ற வேதனையில் இருந்து என்னை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். முதலில் எதனால் இந்த மனவேதனை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எத்தனையோ நல்ல நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டாய். என் பிள்ளையே, உனக்கு கிடைத்த சரியான வாய்ப்புகளை நீ தவற விட்டுவிட்டாய். சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்படாமல் உனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருந்த நீ இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் நீ தவற விட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றே உன் பிரித்யங்கரா எனக்கு தெரியவில்லை. என் தங்கமே, வாழ்க்கையில் வாய்ப்புகள் எப்பொழுதாவது கிடைக்கும். கிடைக்கின்ற நேரத்தில் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீ அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட பிறகும் உனக்கு நல்லது நடக்கவில்லை என்றால் என் பிள்ளை, அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதன் பிறகு உனக்கு அது சரியாக கிடைக்கவில்லை என்றால் அதை இந்த தாயானவள் உனக்கு தீர்த்து கொடுப்பேன். மற்றபடி என் பிள்ளையே, நீ கிடைப்பதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளை, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு நீ பதில் கொடுக்காமல் மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கின்றாய். அவர்கள் உனக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று நீ நம்புகின்றாய். ஆனால் உண்மை அதுவல்ல. என் தங்கமே, சுற்றி இருப்பவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பே கொடுக்க கூடாது என்று அம்மா சொல்லவில்லை. என் தங்கமே, அவர்களின் வார்த்தைகளையும் கேட்டு வைத்துக்கொள். உனக்கு எது சரி என்று படுகின்றதோ, உனக்கு உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும்தான் நீ எப்பொழுதுமே செய்ய வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனசாட்சி என்ற ஒன்று உன்னிடத்தில் பல கேள்விகளை கேட்கும் அல்லவா? அந்த கேள்விகளுக்கு உன்னிடத்தில் சரியான பதில் இருந்தால் போதும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை தவற விட்டு இப்பொழுது அம்மா எனக்கு ஏதேனும் ஒரு வழியை காண்பித்து கொடு என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக இந்த அம்மாவிற்கு நீ இப்படி கேட்கும் பொழுது மனம் வேதனைப்படுகின்றதல்லவா? என் பிள்ளையே, இதற்கு இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இனியாவது வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சற்று கவனம் எடுத்துக்கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கின்றது? உனக்கு வாய்ப்புகள் எங்கிருந்து கிடைக்கின்றது? இந்த வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்தி கொள்கின்றாய் என்பதை பற்றியெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, 1000 கஷ்டங்கள் 1000 சோதனைகள் என்று எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். இன்று உனக்கு ஒரு கஷ்டம் என்பதற்காக வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தாமல் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கின்ற நல்ல நேரத்தை எதற்காகவும் யாருக்காகவும் நீ தவற விட்டுவிடக்கூடாது. இன்று ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக அந்த வாய்ப்பினை நீ தவற விட்டாய் என்றால் நாளை அவர்கள் நன்றாக இருப்பார்கள்.
என் பிள்ளை, நீதான் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தை, வாழ்க்கையில் இதுபோன்று எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். ஆனால் மறுபடியும் அதே கஷ்டத்தை தேடி நீயே சென்று விடுகின்றாய். என் தங்கமே, மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ செவிசாய்க்காமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ வாழ பழகிக்கொள். என்றுமே உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும், உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நேரங்களும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்தது. அதுவும் உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா மூலமாக நடந்தது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நடப்பது எதனால் நடக்கின்றது, யாரால் நடக்கின்றது என்பதனையே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி நடந்துவிடும்? என் பிள்ளையே, தெய்வத்தை வணங்கிய பிறகு தெய்வம் எந்நாளும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாதல்லவா? தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதிலிருந்து ஒரு சிறு துளியளவும் நீ பின்வாங்கிவிடக் கூடாதல்லவா? இனிமேலாவது உன் தாயானவள் என்னை மனவேதனைப்படுத்தாமல் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு மனதில் சிறு தோய்வும் இல்லாமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் இனிமேல் மாறிவிடும். உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உன் வாழ்க்கையிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ நல்லபடியாக ஒரு விஷயத்தை சிந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். அதே நேரத்தில் என் பிள்ளை, ஒரு விஷயத்தை நீ கெட்ட விதமாக யோசிக்க தொடங்கினால் அது உனக்கு கெட்டதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் ஒரு நாள் வாழ்க்கையில் மாறும் என்று என் பிள்ளை நம்பு. நமக்கானது நம் வாழ்க்கையில் நடக்கும். நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதனை நீ முழுமையாக நம்பு. நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வைக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு இது நாள் வரையிலும் உன் பிரித்யங்கரா கொண்டு வந்து கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதற்கு மட்டும் கிடையாது, உன்னை சிந்திக்க வைப்பதற்குமானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த அளவிற்கு தெளிவாக சிந்தித்தாயோ அந்த அளவிற்கு அம்மா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். இனிமேலும் என் பிள்ளை கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் ஒரு அடி கூட பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பு என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளை எதற்காகவும் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை சுமந்து கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய கண்ணீரை நீ வீணாக்க கூடாது. என் தங்கமே, கண்ணீர் என்பது உன்னுடைய பலகீனத்தினுடைய வெளிப்பாடு. என்றுமே உன்னுடைய பலகீனத்தை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட நினைக்காதே. ஒரு முறை கண்ணீர் சிந்திவிட்டால் இதையே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த துணிந்து விடுவார்கள். என் தங்கமே, இதற்கெல்லாம் என் பிள்ளை வாழ்க்கையில் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதனை சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டால் இனி என்றுமே உன் வாழ்க்கை உனக்கான நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை கனவிலும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.